வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மொறு மொறுன்னு உடனே செய்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ ராகி தோசை செய்கிறதுக்கு நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். அதே கப்பால் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா மாவும் கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் நம்ம எந்த கப்பால் மாவு அளந்தோமோ அதே கப்பால் பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கும். அப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டில. இப்போ 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை நான் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். விஸ்கு வச்சு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் நமக்கு கரைக்க வரும், நல்லா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கரைக்கலாம். இப்போ மாவை நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தோசை மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி விட்டு பாருங்கள். நம்ம ரவை தோசைக்கெல்லாம் மாவு எப்படி தண்ணியாக கரைப்போமோ அதே போல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கேரட் துருவல் சேர்த்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பன்னீர் தூவிக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு இதில் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இது மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். மாவு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்பு ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தோசை ஊற்ற போகிறப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை இது போல் தெளிச்சாப்பில் ஊற்றுங்க, சுற்றிரும். மாவு வந்து நல்லா இது போல் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா தோசை நல்லா வெந்து வந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. நம்ம குறைவான தீயில் வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுப்பாக வெந்து நமக்கு வரும். இப்போ பாருங்கள் நம்மளோட ராகி தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் மீதம் இருக்கிற தோசை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. அந்த தோசைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்கோம். சட்னி ரெசிபி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.